அனைவருக்கும் வணக்கம். தெலுங்குல ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அமைஞ்ச இந்த வருஷம் ரிலீஸ் ஆன பேபி படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே ஆனந்த் அப்படின்றத காமிக்கிறாங்க. பயங்கர போதையில மழை வர்றது கூட பொருட்படுத்தாம ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவரோட நண்பர் வந்து வாடா இங்கிருந்து போகலான்னு கூப்பிட்டு போக இவர் என்ன வயசோட வீட்டு முன்னாடி இறக்கி விட்டு போடாண்டு அங்கிருந்து கட் பண்ணி ஒரு வீட்டு முன்னாடி போய் பயங்கரமா அழுகுறாரு. இந்த அளவுக்கு இவரோட வாழ்க்கை மாறினதுக்கு ஒரு பொண்ணு காரணம்னா யாராவது நம்புவாங்களா? ஆனா அதுதான் உண்மையும் கூட அப்படின்னு மாதிரி இவரோட வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. இந்த ஆனந்த் பாத்தீங்கன்னா வைஷு அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். விநாயக சதுர்த்தியான இன்னைக்கு வைஷு பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஏரியா பசங்க எல்லாரும் முன்னாடி பயங்கரமான டான்ஸை போட இந்த விஷயத்த பார்த்து ஆனந்த் சந்தோஷப்பட்டார். அப்படியே கட் பண்ண வைஷு வீட்டுக்கு போக அவங்க அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. ஓ ஆக வேண்டிய வேலை எல்லாத்தையும் பாருன்னு சொல்ல ஸ்ட்ரைட்டா ரூமுக்குள்ள போறாங்க. குளிச்சு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு பால்கனி வழியா வெளியே வந்து நிக்கிறாங்க. அண்ட் இவங்க இங்க நின்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் ஆட்டோ ஓட்டுறவரா இருப்பாரு. இவங்களை பார்க்கணுன்றதுக்காக அவர் அங்க வந்து நிக்க ரெண்டு பேருக்குள்ளயும் கண்களாலே சில வார்த்தைகளை பரிமாறிக்கிறாங்க. ஆனா அப்படி இருக்கும்போது தான் இவரோட வண்டியை நமக்கு காட்டுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த வைஷுவோட சின்ன வயசு போட்டோ இருக்கும். ஆனா அது மூலமா சின்ன வயசுல இவங்களுக்குள்ள காதல் எப்படி உருவாகுச்சுன்ற மாதிரி இங்க ஒரு பிளாஷ்பேக். இந்த ஆனந்த் பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் போலவே ஸ்கூலுக்கு வர்றது, சாப்பிடுறது, வீட்டுக்கு போறது அப்படின்ற மாதிரி ஜாலியா தான் இருப்பார். இவர் பின்னாடி வைஷு பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் ரொம்ப பிடிச்சி போய் ஒரு கட்டத்துல இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஆனந்துக்கு தெரிய வருது. அவன் நம்மளே தான் பாத்துக்கிட்டு இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு அவங்களை கூப்பிடுற உன் பேர் என்ன, நீ எதிர் வீட்டுல தானே இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அங்க கட் பண்ணி அப்படியே கிளாஸ்ல ஒரு நாள் எல்லா பசங்களுக்கும் ராக்கி கட்டியே ஆகணும், கட்டல அப்படின்னா பயங்கரமான அடிகளை வாங்குவீங்க அங்க இருக்கிற சார் எல்லாத்தையும் கட்ட சொல்ல. ஆனா ஆனந்துக்கு பாத்தீங்கன்னா வைஷு கட்டாம இருக்காங்க. இதனால கோவமான சாரா அவங்கள போட்டு சம் அடி அடிக்கிறாரு. இந்த வழியோட வீட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது என்னால தானே நீ அடி வாங்கின, நான் உன்னை லவ் பண்ணவா அப்படின்னு மாதிரி ஆனந்த் போய் கேட்கிறாரு. வெக்கப்பட்டுக்கிட்டே இவங்களும் நானும் உங்களை லவ் பண்றேன், அவங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு காதலை வெளிப்படுத்த அதை அப்படியே கட் பண்ணி இவங்களோட காதல் பயணம் தொடர்ற மாதிரி காமிக்கிறாங்க. வைஷுக்கு பாத்தீங்கன்னா இது கிஃப்ட் பிடிக்கிற விஷயம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இதனால ஆனந்த் பாத்தீங்கன்னா தன்னால முடிஞ்ச கிஃப்ட் எல்லாத்தையும் அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணி அது மூலமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நாட்கள் செல்ல ஆரம்பிக்குது. ஒரு நாள் ஒரு சின்ன டெடி பெர் மாதிரி இருக்கும், அதை கொடுத்துட்டு எனக்கு ஒரே ஒரு முத்தம் தர முடியுமான்னு கேட்க இவங்க இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவா விருப்பம் இல்லாதவங்க, எனக்கு பிடிக்கல, இதெல்லாம் நமக்குள்ள வேணாமேனு சொல்ல இவர் எந்த பதிலும் சொல்லல. உனக்கு எப்போ தோணுதோ அதை கொடு, அதுக்குன்னு கிஃப்ட வாங்காமலாம் இருந்துராதுன்னு சொல்லி சிரிக்க. ஆனா அப்படியே கட் பண்ணி டியூஷன்ல மார்க் கம்மியா எடுக்கிறான், இவன் வீட்டுல என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி அவங்க அம்மாவை கூப்பிட்டு டியூஷன் மாஸ்டர் கேட்க அங்க இருக்க எல்லா பசங்களும் சிரிக்கிறாங்க. எதனால அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது. இதை குறையா வச்சு அங்க இருக்கிற எல்லா பசங்களும் இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இதனால தான் அம்மாவால தான் இந்த நிலைமைட்டு இவங்க அம்மா கிட்டே பாத்தீங்கன்னா இவங்க அளவு பேச மாட்டான். பேசினா அப்படின்னா திட்டுறதுக்கு மட்டும் தான் வாய தரும். கட் பண்ணி எக்ஸாம் எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. ஒன்னும் எழுத முடியல, ரிசல்ட் வருது. இவர் மட்டும் ஃபெயிலா போக வைஷு பாஸ் ஆயிடுறாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு பிரிஞ்சிருவல, நீ இப்ப படிக்க போயிட்ட அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடுவ, அவ்வளவுதான், இதனால வழி பழகினது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டே இருந்த வைஷ்ணவி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. கண் கலங்கி போயிடுறாங்க. உனக்காக நான் இந்த படிப்பை விட்டு வரணுமா சொல்லு, வரேன். என் ஃபேமிலியை விட்டு வரதுனா கூட நான் வர தயாரா இருக்கேன். ஆனா எல்லாத்த விட எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்றது உனக்கு புரியணும். எனக்கு இந்த உலகத்துல உன்னை விட எதுவுமே பெருசு இல்லை. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சாகர வரலையும் ஒன்னாதான் இருப்போம்னு சொல்ல கட் பண்ணி இவர் பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆனதால ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டணும்னு முடிவு பண்றாரு. அண்ட் இந்த விஷயத்த வைஷு கிட்ட ஷேர் பண்ணி ரெண்டு பேரும் சந்தோஷமா அவங்களோட காதலை தொடர ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஆரம்பிச்சதுதான் இன்னொரு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி பிளாஷ்பேக் முடியுது. ஆனா அப்படியே கட் பண்ண வைஷு பாத்தீங்கன்னா ஸ்கூல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு மாதிரி ஒரு ஹைடெக்கான காலேஜ்ல போய் சேருவாங்க. இவங்க அம்மாவும் வழி அனுப்பி வைக்க இவங்க ஆனந்த் கூட வண்டியில போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டாலும் அதோட முடிவுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஃபீல் பண்றாங்க. இத்தனை நாள் வரையும் நான் உன் கூடவே இருந்துட்டேன், இப்ப நான் அடிக்கடி உன்னை பார்க்க முடியாம போகும், நிறைய பேச முடியாம கூட போகும், இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, உன்னை விட்டு போறது எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேச ஆனந்தம் கண்டிப்பா நான் கூடவே தான் இருப்பேன், 4 வருஷம் இப்படின்றதுக்குள்ள போயிடும், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கலாம்னு சொல்லி அவங்கள ஒரு ஹக் கொடுத்துட்டு போக சொல்ல. ஆனா இவங்களுக்கு தான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி இதுல எல்லாம் அவ்வளோ இருப்போம் இல்லை இல்லையா. அதனால கைகள் ரெண்டுத்தையும் நெஞ்சில வச்சுக்கிட்டு அவருக்கு ஹக் கொடுக்குற மாதிரி கிட்ட போய் ஒரு ஃபார்முலான ஹக் கொடுத்து இவங்களோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா காலேஜ்குள்ள போறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி அது ஒரு ரிச்சான காலேஜ் தான் இல்லையா. அங்க இருக்கிற எல்லா பசங்களுமே பணக்கார பசங்களா இருப்பாங்க. இவங்க அவங்கள கம்பேர் பண்ணும்போது தனியா தெரிய ஆரம்பிப்பாங்க. இந்த விஷயத்தால அங்க இருக்க எல்லாருமே போட்டு இவங்களை பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க
அப்பதான் சீதா அப்படின்ற பொண்ணு உள்ள நுழையிறாங்க. எதுக்கு அவங்களை கிண்டல் பண்றீங்க, அவங்களும் நம்மள மாதிரி தானே அப்படின்ற மாதிரி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இந்த விஷயத்த பார்த்த சீதாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எதுக்காக இந்த வேலையை பண்றேன்னு கேட்க, நீ ஏதாவது பண்ணு அப்படின்னா பண்ணி கொடுப்பியா, ஆனா அவளுக்கு பண்ணி கொடுப்பாளடி, இவளுங்கெல்லாம் அடிமை மாதிரி, இவளுங்கெல்லாம் நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும்னு சொல்றாங்க. கற்பனா வைஷ்ணவி அவங்களோட ஃப்ரெண்டும் தனியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் யாருமே பாத்தீங்கன்னா பேசியிருக்க மாட்டாங்க. இதனால வைஷ்ணவி பயங்கர ஃபீல் பண்றாங்க. இந்த விஷயத்தை இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவங்களும் போக போக சரியாயிடும்ன்றாங்க. கட் பண்ணி அன்னைக்கு ஈவினிங் ஆனந்த் கூட வண்டியில போய்கிட்டே இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆனந்த், நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், கொஞ்சம் கீழே இருக்குன்னு தனிமையில இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிறைய பட டைலாக் எல்லாத்தையும் சொல்ல இவங்க இரிட்டேட் ஆகுறாங்க. டேய் சாவடிக்காதடா, என்னடா சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல ஒரு போனை பாத்தீங்கன்னா வாங்கி கொடுத்திருப்பாரு. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதை பார்த்தது மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. எனக்காக போன் வாங்கிட்டு வந்திருக்கியா, ஆமா இந்த போனை வாங்கலாம், உனக்கு ஏதுடா காசுன்னு கேட்க இவரும் ஒரு போன் வாங்கியிருப்பாரு, அவங்களுக்கு ஒரு போன் வாங்கியிருப்பாரு. எங்க இருந்துன்னா இந்த ஆட்டோ வச்சு ஒரு வட்டி கடைக்காரங்கிட்ட பாத்தீங்கன்னா காசு வாங்கி இந்த வேலைகளை பண்ணிருப்பாரு. இதை கேட்ட இவங்களும் இப்ப இருக்கிற நிலைமைக்கு இது தேவைதானான்னு கேட்க, நீ தானே ஃபீல் பண்ண, தனிமையில இருக்க மாதிரி இருக்கு, உன்னை பிரிஞ்சு என்ன பண்ண போறணும், அதனாலதான் இதை வாங்கி கொடுத்தேன், இதுக்கப்புறம் என்ன இருமோ நம்ம ரெண்டு பேரும் இது மூலமா ஒன்னாதான் இருப்போம்னு சொல்ல இவங்க அவரை பயங்கரமா கொஞ்சறாங்க. கட் பண்ணா இந்த விஷயத்த இவங்க அம்மா கிட்ட போய் காமிக்க அவங்க போன் யாருதுன்னு கேக்குறாங்க. முதல் நாள் போன இல்லம்மா, அங்க இருக்க எல்லாருமே ரிச்சி, என் காலேஜ் ரிச்சி தான் இல்லையா, ஒரு ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தாமான்னு சொல்ல அவங்க அம்மாவும் இதனாலதான் அந்த காலேஜ்ல சேர்த்தேன் பாரு, முதல் நாளே போன் வந்திருக்கு, இந்த மாதிரிதான் இருக்கணும், சரி இதை நீங்க வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி உங்களோட அப்பா கிட்ட காமிக்க இவங்க அப்பா பத்தின என்ன குடிச்சுக்கிட்டே இருக்க மனுஷன் தான். பொண்ணுக்கு யாரும் போன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்ச உடனே இதே மாதிரி எல்லார்கிட்டயும் வாங்காதமா, ஒரு பொருளை நம்ம கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா வேற ஏதோ எதிர்பார்க்கறாங்கன்னு அர்த்தம், பார்த்து நடந்துக்கோமான்னு சொல்ல இவங்களுக்கு இது தலையிலேயே ஏறல. கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு போன் கால்ல ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அண்ட் போன் வாங்கி கொடுத்ததால அவருக்கு இன்னும் நிறைய நன்றிகளை சொல்லிட்டு அதுல நிறைய செல்ஃபிஸ் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் புது போன் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயம் அங்க இருக்க எல்லாருக்கும் தெரிய வருது. எல்லாரும் வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்க கூட இருக்க வைஷ்ணவியோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் தெரியும் அது ஆனந்த் வாங்கி கொடுத்தது அப்படின்றது. மத்த யாருக்குமே இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்ற விஷயமே தெரியாது. ஆனா அந்த சமயத்துலதான் காலேஜ் கேம்பஸ்குள்ள விராஜ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் என்டர் ஆகுறாரு. காலேஜ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் அவர் கிரஷ். இதனால எல்லாரும் சைட் அடிச்சுக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த வைஷ்ணவும் பாக்குறாங்க. அண்ட் சீதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃப்ரெண்டா தான் பாத்தீங்கன்னா இந்த விராஜ் இருப்பார். பக்கத்துல வந்து உட்காரு, புது பொண்ணு ரெண்டு பேர் சேர்ந்து இருக்காங்கன்னு ரெண்டு பேர்கிட்ட இன்ட்ரோ ஆயிக்கிறார். அண்ட் வைஷ்ணவிய பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சி போயிருக்கும். இதனால அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு முனைப்புல இதுக்கு அடுத்த நாள் வைஷ்ணவிய பாத்தீங்கன்னா சில சீனியர்ஸ் எல்லாம் ராகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு விராஜ் போய் வைஷ்ணவிய காப்பாத்தி கூட்டு போக வைஷ்ணவி இவருக்கு நிறைய நன்றிகளை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு அவர் கையை கொடுக்குறாரு. இவங்க மறுத்துட்டு அண்ட் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்ட் இல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம்னு இவங்க கையை கொடுக்குறாங்க. அண்ட் இவங்களோட நட்பு இங்க ஆரம்பிக்குது அப்படின்னு மாதிரி காமிச்சு இவங்களோட காலேஜ் வாழ்க்கையில இவங்க என்னென்னலாம் அடுத்து கத்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் காமிக்கிறாங்க. எல்லா கெட்ட பழக்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் ஆனந்த் இருக்கா இல்லையா, அவர் போனை வாங்கினது கடன் வாங்கிதான். அந்த நபரும் கடனை திருப்பி கொடுக்கணும்னு போன் அடிச்சு இவரை தொலை பண்றாரு. அதை அப்படியே கட் பண்ணி இந்த சைடு வைஷ்ணவியை மறுபடியும் காமிக்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி பழக்கத்துக்குலாம் அடிமை ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு இவங்க கூட சேர்ந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பேசுறது தவிர்க்கிறாங்க. இதை பார்த்து அந்த சீதா இருக்காங்க இல்லையா, அவங்க இவ கூட பேசுறதெல்லாம் நிப்பாட்டு, அவளுக்கு நீ இந்த மாதிரி ஆக்கிட்டே போறது பொறாம, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட பேசுறது தவிர்த்தாதான் நல்லதுன்னு சொல்லி இவங்களை பாத்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் கூட்டு போய் நிறைய ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து இவங்களோட கெட்டப்பே மொத்தமா மாத்தணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாங்க. ஒரு பியூட்டி பார்லருக்கு எல்லாத்தையும் கூட்டு போய் இவங்களை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி விட்டுறாங்க. ஆள் அடையாளமே தெரியாத மாதிரி மாறிடுறாங்க. அந்த சமயத்துலதான் ஆனந்த் கூட இவங்க வண்டியில போகிற நிலைமை வந்தது. இப்ப போய் பார்த்தோம் அப்படின்னா அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான்றதுக்காக முகத்தை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வண்டியில போய் ஏறிடுறாங்க. பார்த்த உடனே ஆனந்த் என்னடி இந்த மாதிரி வந்திருக்க, முகத்துல என்ன போட்டிருக்க காமின்னு ஒரு கட்டத்துல துணி எடுக்க பார்த்து பயந்து போயிடுறாரு. முகத்தை என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன்னு கேட்க என்னோட முகத்தை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களா, அதான் என் ஃப்ரெண்டு கூட்டு போய் எல்லாத்தையும் பண்ணாடா, எல்லா செலவையும் அவளே தான் ஏத்துக்கிட்டான்னு சொல்ல இவருக்கு இந்த விஷயம் சுத்தமா பிடிக்கல. அவங்க இருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கிறதால எதுவும் பேசாம ஆட்டோல போய்கிட்டே இருக்க அப்பதான் இவங்க ஃப்ரெண்டு சொன்ன ஒரு சின்ன விஷயத்த இவர்கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா பப்புக்கு கூட்டிருப்பாங்க. அந்த பப்புக்கு மட்டும் நான் அவங்க கூட போயிட்டு வரட்டுமா, எனக்கு பப்புக்கு அவங்க கூட போகணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்ல இவர் வண்டியை நிறுத்திட்டு வெளியே இறங்கி வந்துட்டாரு. இது நேரம் வரலையும் நீ சொன்னதெல்லாம் ஓகே, பப்புக்கு போறேன்ற இல்லையா, அதுதான் என்ன பயங்கர கோவப்படுத்துது, நீ அங்கெல்லாம் போக வேணாம், நான் சொல்றதை மட்டும் கேளுன்னு சொல்ல இவங்க கடுப்பாயிடுறாங்க. நான் அங்க போவேன், எனக்கு ஆசை இருக்கு, அவங்க இது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க, இப்ப நான் அவங்க கூப்பிட்டு பப்புக்கு போல அப்படின்னா என்ன நினைப்பாங்கடா, நான் போகதா போறேன்னு இவங்க ஒரு பக்கம் அடமண்டா நிக்க ஆனந்த் இன்னும் நிறைய பேச ஆரம்பிக்கிறார். பப்புக்கு போனவங்க எல்லாருமே என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும், அங்க போன அப்படின்னா உன்னோட ட்ரெஸ் எல்லாமே அறகுறையா ஆயிடும், நீ குடிக்க ஆரம்பிப்ப, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு கேட்க இவங்க மத்த பொண்ணு மாதிரி நான் கிடையாது, நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் அங்க போய் எதுவுமே பண்ண போறது இல்லடா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் போயிட்டு வரேன்னு சொல்ல
ஆனா இவர் எதுக்கும் மசிற மாதிரி தெரியல. நீ அங்க போக வேணாம், அவ்வளவுதான். என் பேச்ச மீறி எதுவும் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல இவங்க நான் போய் தாண்டா பாப்பேன், நீ என்னடா பண்ணுவேன்னு கேட்க ரெண்டு பேருக்குள்ளயும் வாக்குவாதம் அதிகமாகுது. கோவத்தோட உச்சகட்டத்துல காலில் போட்டிருக்க செருப்பு எடுத்து ஆனந்த் அவங்க முன்னாடி காமிக்க இதை பார்த்தா இவங்க பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு இந்த ஆட்டோல இருந்து வேற ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கிருந்து கிளம்ப அவங்க போறதுக்கு அப்புறமா தான் ஆனந்த் நான் பண்ணது எல்லாமே தப்புதான் அப்படின்னு ரியலைஸ் பண்றாரு. கட் பண்ணா அங்கிருந்து கிளம்பி வைஷு வீட்டுக்கு போறாங்க. மொத்தமா ஆளே மாறி போய் தான் இருக்காங்க இல்லையா. இந்த விஷயத்த பார்த்ததே உங்க அம்மா ஷாக்கு. என்னடி இதுன்னு கேட்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணாங்க, நல்லா இருக்காமான்னு கேக்குறாங்க. பயங்கரமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்றாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் நல்லாவே இல்லைன்னு சொல்றாமான்னு சொல்ல, நல்லா இல்லைன்னு சொன்னவங்க கூட எல்லாம் நீ எதுக்குடி சேர்ற, பணக்காரங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க, நீ ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ அப்படின்றத காலேஜ்ல யார்கிட்டயும் காட்டாத, இப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சொல்ல இவங்களோட முகத்துல புன்னகை. அங்கிருந்து கிளம்ப கட் பண்ணி ஆனந்த காமிக்கிறாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இன்னைக்கு எனக்கும் வைஷுக்கும் சண்டடா, அவன் பப்புக்கு போற அப்படின்னு மாதிரி வந்து நின்னான்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே அவ்வளவுதான்டா, ஸ்கூல் படிக்கிறவங்களையும் தான் வர காதல எல்லாம் நிக்கும், அதுக்கப்புறம் போயிடுச்சுன்னு வையா அவ்வளவுதான், அவளுகளும் போயிடுவாங்கன்னு சொல்ல இவர் பயங்கரமா திட்டுறார். என் வைஷு அந்த மாதிரி இல்ல, நான் அவ்வளவு சண்டை போட்டு வந்தேன்ல, கண்டிப்பா அவ பப்புக்கு போயிருக்க மாட்டாடான்னு சொல்ல கட் பண்ணி வைஷுவை காமிக்கிறாங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்து நிற்பாங்க, பப்புக்கு போகலாம் வா அப்படின்றதுக்காக. இதனால ஒரு தாவணியை கட்டிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நிக்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட பப்புக்கு வருவியா, உன்னை கூப்பிட்டது எங்க தப்புதா அப்படின்ற மாதிரி வண்டியில ஏத்திக்கிட்டு பப்பு கிளம்பிடுறாங்க. நீங்க உள்ள போங்க, ஒரு 5 நிமிஷத்துல நான் வரேன், உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி 5 நிமிஷம் கழிச்சு பயங்கரமா சேஞ்ச் ஓவரோட ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு உள்ள போறாங்க. அங்க இருக்க எல்லாருமே வெச்ச கண்ணு வாங்காம பார்க்க நிறைய பேர் வந்து இவங்க கூட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா குடிக்கவே மாட்டேன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு நாள் குடிச்சா தப்பு இல்ல, இது நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி குடிக்க வச்சிடுறாங்க. அதே சமயத்துல அங்க இருக்க விராஜு பாத்தீங்கன்னா இவங்களே பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி இது அடுத்த நாள் காலையில பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து கரெக்டா ஆனந்த் போன் அடிக்கிறார். முதல்ல சாரி சொன்னாதான் நான் அவங்க கிட்ட பேசுவேன் இவங்க சொல்ல அவரு நிறைய சாரி எல்லாத்தையும் கேட்கிறாரு. மன்னிச்சு விட்டுடுறாங்க. ஆட்டோல மீட் பண்றாங்க. நேத்து நான் உங்ககிட்ட அப்படி பேசிருக்க கூடாது, தப்புதான், நீ பப்புக்கு போறேன்னு சொன்ன உடனே தான் எனக்கு இவ்வளவு கோவம் வந்தது. என்கிட்ட சண்டை போட்டு போன வேகத்தை பார்த்து நீ கண்டிப்பா பப்புக்கு போவன் தான் நான் இருந்தேன். ஆனா காலைல போன் பண்ணும்போது வீட்டுலதான் இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த நம்பிக்கை போதுண்டி, மற்றபடி எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்ல இவங்களும் நேற்று பப்புக்கு போன விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு மாதிரி தான் வந்திருப்பாங்க. இவர் இந்த மாதிரி சொல்லிட்டார் இல்லையா, அதனால யோசிக்கிறாங்க. இறங்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பா சொல்லி ஆகணுன்றதுக்காக நான் பப்புக்கு போனேன், அங்க குடிக்கவும் செஞ்சேன்னு சொல்ல இவர் நம்ப தயாரா இல்லை. என்ன நீ செக் பண்றியா, நீ என்ன சொன்னாலும் நான் கோவப்பட மாட்டேன், நீ சந்தோஷமா போயிட்டு வந்து அனுப்பி வைக்க. கட் பண்ணி காலேஜ்ல காமிக்கிறாங்க. விராஜ் இருக்கா இல்லையா, அவர் இவங்களை பார்த்து சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களும் திரும்பி இவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனந்த் இருக்கா இல்லையா, அவரு பாத்தீங்கன்னா தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட போன் பேசணும் அப்படின்னு மாதிரி வைஷுக்கு போன் அடிக்க இவங்க பிக் பண்றதா தெரியல. அண்ட் வீட்டுக்கும் பாத்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஆளே மாறி போய் போதையில நடந்து போய்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த வைஷுவோட அப்பாவும் கவனிக்கிறாரு. கட் பண்ணா ஒரு நாள் விராஜ் பாத்தீங்கன்னா கார் எடுத்து வைஷு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வருவான். நான் உங்களை வீட்டுக்கு டிராப் பண்ணிடுறேன், என் கூட கார்ல வாங்கன்னு சொல்ல இவங்க யோசிக்கிறாங்க. முன்னாடி போய்கிட்டு இருக்கேன் உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ஆனந்த் வந்தா அப்படின்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டேன்னு சொல்லு, இவன் கூட போற விஷயத்த சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு கார்ல ஏற வராங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவங்களுக்கு காரு அப்படின்னா பிடிக்கும். இதனால கார்ல ஏறி இவர் கூட கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்த இவங்களோட ஃப்ரெண்டு பார்த்து ஏதோ ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண அந்த சமயம் பார்த்து ஆனந்த் போன் அடிக்கிறாரு. இவங்களால எடுக்க முடியல. கட் பண்ணி இவங்களோட ஃப்ரெண்டுக்கு அடிக்கிறாரு. அவன் எங்க போனா இன்னும் வரலன்னு கேட்க அவ ஃப்ரெண்ட்ஸோட போறேன்னு சொன்னா நீ வெயிட் பண்ணாம வீட்டுக்கு கிளம்புன்றாங்க. அந்த விஷயத்த என்கிட்டே அவ போன் பண்ணி சொல்லிருக்கலாம்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்க பிரச்சனை, இவங்க போனை கட் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த சைடு கார்ல வந்துகிட்டே இருந்த இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கும், போன் நம்பர் கூட இல்லைன்னா எப்படி உன்னோட போன் நம்பர் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி விராஜ் போன் நம்பரை ஷேர் பண்ணிக்கிறார். வீட்டாண்ட இறக்கி விட இந்த விஷயத்த இவங்களோட அப்பா கவனிக்கிறார். யாருமா அதுன்னு கேட்க என்னோட ஃப்ரெண்டு பான்னு சொல்றாங்க. இவரும் இதை பெருசா எடுத்துக்கல. ஆனா அப்படியே கட் பண்ண ஆனந்த் இருக்கார் இல்லையா, அவர் கடன் தரணுமே, அந்த நம்பர் போன் பண்ணி ஒழுங்கு மருதியா பணத்தை கொடுத்துரு, நேர்ல வந்தேன்னு வையன் கைய கால் எல்லாத்தையும் உடைச்சு விட்டுருவான்னு மிரட்டுறாரு. இன்னொரு சைடு கட் பண்ணா வைஷுக்குள்ளயும் விராஜ்குள்ளயும் ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி வைஷுவோட வீட்டாண்ட இருக்க ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுதான் பண்றியா, ஆனந்துக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்க அவங்க இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சுதான் நான் பண்றேன், நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல, மத்தவங்க சொன்ன மாதிரி நீ என்னை பார்த்து பொறாமப்படுறேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல அவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போய் உட்காந்துடுறாங்க. இதனால இவங்களும் பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோயினும் பாத்தீங்கன்னா சீதா இருக்காங்க இல்லையா, அங்க போய் உட்காந்துடுறாங்க. சோ கம்ப்ளீட்டா இந்த கேங்கோட மிங்கிள் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா கடன் கொடுத்த நபர் இருக்கா இல்லையா ஹீரோக்கு, அவர் வந்து சட்டையை
பிடிச்சி கடனை எப்படா திருப்பி தர போறேன்னு பலாருன்னு ஒரு அரை விட ஓடி வந்து இவரோட அம்மா தடுக்கிறாங்க. பேச முடியாது இல்லையா, அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் பணத்தை கொடுக்குறேன் அவனை விட்டுடுங்கன்னு கெஞ்ச இவர் கடுப்பாயிட்டார். உன்னாலதான் எல்லா அசிங்கமும், முதல்ல நீ உள்ள போ அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுட்டார். கட் பண்ணா இவரோட நண்பர்கள் எல்லாருமே யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை அம்மா கிட்ட எதுக்காகடா காமிக்கிற, இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை எல்லாத்தையும் வாங்கி நீ அந்த போனை வாங்கணுமா, அதுக்கான தேவை இப்ப என்னடா இருக்குன்னு கேட்க இவர் வைஷுக்காக தான் வாங்கி கொடுத்தார் இல்லையா, அந்த போன் அவள் கண்டிப்பா தேவைடா, அந்த போன் மூலமா தான் அங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம், அதனாலதான் அவ்வளவு காசை கொடுத்து போனை வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த விராஜ் இருக்கா இல்லையா, உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வைஷு முன்னாடி ஒரு ஐபோனை நீட்டுறார். இதை பார்த்து உங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். ஆனா என்ன இதை ஏத்துக்கிறதுக்கான மனசுதான் இல்ல, ரிட்டர்ன் கொடுக்கறாங்க. இதுக்கு விராஜும் அழகானவங்க கையில அழகான போன் இருந்தாதான் நல்லா இருக்கும், இது உங்களுக்கு சூப்பரா சூட் ஆகும், என்னோட பரிசா எடுத்துக்கோங்கன்னு சொல்ல அவங்களுக்கு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த போனை எடுத்துக்கிறாங்க. கட் பண்ணா பயங்கர பிரச்சனை எல்லாமே நடந்தது அப்படின்ற மாதிரி ஆனந்தம் அப்செட்ல வைஷுக்காக காத்துக்கிட்டு இருக்க அவங்க வேகமா வராங்க. என்னடா சோகமா இருக்கேன்னு கேட்டுட்டு இவங்க ஐபோன் வச்சிருக்காங்க இல்லையா, அதை சிரிச்சுக்கிட்டே எடுத்து காமிக்கிறாங்க. இதுல கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு தெரியுமா, போட்டோலாம் எப்படி வருது தெரியுமாடா, என் ஃப்ரெண்ட் இதை கிஃப்ட் பண்ணா, இனிமேல் நான் இந்த போனை தான் யூஸ் பண்ண போறேன், இதுக்கு முன்னாடி வச்சிருந்தால டப்பா போனு அதை நான் யூஸ் பண்ண மாட்டேன்டான்னு சொல்ல இவருக்கு வேதனையா இருக்கு. ஏன்னா அந்த போனுக்காக தான் இவர் எந்த நிலைமையில வந்து நிக்கிறாரு. இப்போ இவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதால இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் வெளியே சொல்லிக்காம அவங்கள ஆட்டோல ஏத்திட்டு வீட்டுக்கு வந்து டிராப் பண்ண மறுபடியும் சோகமா இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னடா சோகமா இருக்க, ஜாலியா இருக்க வேண்டியதுன்னு சொல்ல, இல்ல அந்த போன் வாங்கினல அதுக்காக பிரச்சனையாகி சண்டை எல்லாத்தையும் போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு இதே வேலைடா, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன், காமா ஹேண்டில் பண்ணுடா, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா, சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த போனும் கையுமா ஜாலியா போய்கிட்டே இருக்காங்க. இவருக்கு இது ரொம்ப வேதனையா இருக்கு. அதை அப்படியே கட் பண்ணி சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க அம்மா பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இவருக்கு உதவணும் அப்படின்ற மாதிரி அந்த பணத்தை கொடுக்க இவர் செம்ம கடுப்புல அந்த பணத்தை எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு, யார் இப்ப இங்க கூப்பிட்டா, இங்க இருந்து முதல்ல போன பயங்கரமா தீட்டி விட்டுட்டு இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் வைஷுக்கு போன் பண்ணி நம்ம மீட் பண்ணுவோம் இல்லையா அந்த பிளேஸுக்கு வான்னு கூப்பிட்டார். வந்த இவங்களை எதுவுமே பேசாம ஐபோனை கையில எடுத்து வச்சுக்கிட்டு நைட்ல கூட செம்மையா தெரியுதுல, நீ கொடுத்தல அந்த போனை தூக்கி போடலாம் தான் பார்த்தேன், ஆனா அது ஒர்க் ஆகிற கண்டிஷன்ல தான் இருக்கு இல்லையா, அதனால என் அம்மா கிட்ட கொடுக்க போறேன்டா, எங்க அம்மா கிட்ட கொடுத்தேன்னு வையன் அவங்க பயங்கர சந்தோஷப்படுவாங்கன்னு இவர் பேச வர்றது ஒண்ணு கூட கேட்காம இவங்க ஜாலியா சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டே இருக்க உருன்னு இருக்காரு. எனக்கு புரிஞ்சு போச்சு நீ எது நல்லா சோகமா இருக்கன்ட்டு, அந்த போனை அம்மா கிட்ட கொடுக்க போறான்ட்டு தானே, இந்த டப்பா போனை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் வாங்கி கொடுத்த போனை கையில கொடுக்க கோவத்தோட உச்ச கட்டத்துக்கே போய் அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சு விட்டுட்டு, அப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க என்ன பிரச்சனை கேட்காம எதுக்காகடா போனை உடைச்ச, உனக்கு என்ன பைத்தியமா, அதுல என்னோட எல்லா போட்டோஸும் இருக்கு தெரியுமா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்னு இதை பத்தியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருப்பாரா, பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஸ்கூல்ல ஒரு 100 பொண்ணுங்களுக்கு மேல இருப்பாங்க, அதுல நீ தான் 100வது இடத்துல இருந்த, உன்னை முதல் இடத்துக்கு கொண்டு வந்து உனக்கான வேல்யூவை கொடுத்ததே நான் தான், ஆனா இப்போ எல்லாமே மாறி போயிடுச்சு, 10வதுல இருந்து நான் லவ் பண்ணவே இப்ப என் கண்ணுக்கு தெரியல, இப்ப வேற ஒரு ஆளை என் முன்னாடி வந்து நிக்கிறேன், நான் உன்னதான் லவ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே கேவலமா இருக்கு, இப்போ உன் முகத்தை நீ கண்ணாடியில பாத்திருக்கியா, உன்னை விட தெருவுல போற நாயே அழகா இருக்கும்டி, நீ எல்லாம் என்ன வேலை பாக்குற தெரியுமா, போ தாசி வேலையை பார்த்து பொழைச்சிக்கோ போ அப்படின்னு மாதிரி கேவலப்படுத்தி பேச அவங்க பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இவர் ஒரு கட்டத்துல பணது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சு அவங்கள கட்டி பிடிச்சி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க, ஆனா இவங்க சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல, நீ சொன்ன வார்த்தைகளே போதும் வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு மாதிரி அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்ப. இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஆனந்தா அவாய்ட் பண்றாங்க. அண்ட் கிளாஸ் ரூம்லயும் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற விராஜ் கிட்டயும் பேசாம அமைதியா இருக்க இந்த விஷயத்த விராஜ் நோட் பண்றாரு. யாரும் இல்லாத நேரமா பார்த்து இவங்க கிட்ட வந்து நீ ஏதோ சோகமா இருக்க அப்படின்ற மாதிரி மட்டும் தெரியுதே, இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடுறேன், நாளைக்கு என்னோட பர்த்டே, எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே அந்த பர்த்டே பார்ட்டியில இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்படுறேன், அதனால நீ கண்டிப்பா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரணும், நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் இல்லையா, அது மறந்துட மாட்டேன்னு சொல்ல இவங்களும் யோசிக்கிறாங்க. சரி நான் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரேன்னு சொல்லி கட் பண்ணி அந்த பர்த்டே பார்ட்டியில காமிக்கிறாங்க. ஆனந்த் ஒரு பக்கம் பணம் எல்லாமே தப்புதான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மாதிரி போன் அடிச்சுக்கிட்டே இருக்க இவங்க அப்செட்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் போன் வரதை பார்த்து பார்த்து கடுப்பாய் பக்கத்துல சரக்கு இருக்கும் அதை எடுத்து ஃபுல்லா குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நில தடுமாறி நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் அங்க இருக்க விராஜ் பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் எனக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் எல்லாருமே இங்க இருக்கிறதால இப்போ இந்த விஷயத்த நான் சொன்னதா கரெக்டா இருக்கும், நம்ம கிளாஸ்ல இருக்க வைசு அப்படின்ற போன எல்லாருக்குமே தெரியும், 100ல அவளுக்கு நான் முதல் இடம் தான் கொடுப்பேன், அவ்வளவு அழகு, அவளை எனக்கு இவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வார்த்தைகளால் அளந்து நான் அதை சொல்ல போறது கிடையாது, ஏன்னா என் உடம்பு முழுக்க அவதான் இருக்கா, நான் அவளை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், நீ இதுக்கு என்ன சொல்ற வைஷு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாரும் முன்னாடியும் கேள்வி கேட்க அங்க இருக்க எல்லாருமே நீ எஸ் சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட பதில் நோ, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, ஒரு மாதிரி ஃப்ரெண்டு எனக்கு கிடைப்பாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல,
ஆனா என்ன மாதிரி கண்டிப்பா உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும்டா. நீ ஒரு வார்த்தை சொன்ன இல்லையா 100 பேர்ல முதல் ஆனா என்ன வச்சிருக்கானு, அந்த ஒரு வார்த்தை போதும்டா. நம்ம 2 பேரும் காதலர்களா இருக்க முடியாது, ஆனா நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். என்னைக்குமே நான் உனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி ஹக் பண்ணிட்டு வெளியே வராங்க. ஆனந்த் ஓயாம போன் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. இந்த வாட்டி போன் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீ அவ்வளோ திட்டிட்டு இப்ப போன் பண்ண அப்படின்னா நான் உடனே பேசிடணுமா? நீ எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன்டா. என்ன தாசி அப்படின்ற மாதிரி தானே சொல்லி அனுப்புனேன். ஒரு பொண்ணை திட்டணும் அப்படின்னா ஈஸியா திட்டிட்டு போயிடுறீங்க. அதுவே உங்களை நாங்க திட்டணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு பொண்ணை பத்தின விஷயங்கள் தான் தேவைப்படுது. சோ எல்லாத்துலயும் பொண்ணுங்க இல்லாம நீங்க இல்லவே இல்லடா. உன்னோட பலத்தை வச்சு நீ என்னை ஈஸியா அடிச்சிடலாம். ஆனா எங்களோட பலம் என்னன்னு தெரியுமா? பொண்ணுங்க ஒருத்தனை சாகடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவனை தொடலாம் தேவையில்லடா. அவனோட வலியை புரிஞ்சு அவன் ஹர்ட் பண்ணாலே போதும், அவனே செத்து போயிடுவான். அதை மட்டும் எல்லாரும் கையில எடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? அந்த நிலைமை உனக்கு வர வைக்க வேணான்னு பாக்குறியா? இப்ப நான் எங்க இருக்கேன் தெரியுமா? நீ போகக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா, பப்புக்கு தான் வந்திருக்கேன், குடிச்சிட்டு தான் இருக்கேன். என்னடா பண்ணுவேன்னு கேட்க இவர் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு. நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், நான் நீ என் இஷ்டத்துக்கு தான் இருக்கணும் அப்படின்னு மாதிரி எவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிச்சிட்டேன். இனிமேல் நான் அது எதுவுமே பண்ண மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ நீ அதை தாராளமா பண்ணிக்கோ, நான் எதையும் கேட்க போறது இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னைக்கு உன்னோட காதலை நீ என்கிட்ட வெளிப்படுத்தணியோ அன்னில இருந்து நான் என் உயிருக்கும் மேல உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி ஐ லவ் யூ அப்படின்ற விஷயத்த சொல்ல இவங்க பாத்தீங்கன்னா எதுவும் பேசாம இருக்காங்க. பதிலுக்கு சொல்ல மாட்டியான்னு கேட்க எனக்கு இப்ப மூடு இல்ல, மூடு இருந்தது அப்படின்னா நானே சொல்லுவேன், என்கிட்ட இந்த வார்த்தையெல்லாம் புடுங்க கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு உள்ள போறாங்க. அந்த சமயம்னு பார்த்து விராஜ் பாத்தீங்கன்னா இவங்க லவ் ஏத்துக்கலன்றதுக்காக கையில எல்லாத்தையும் கீறி விட்டுட்டு இருப்பாரு. அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக விராஜ் இந்த மாதிரி பண்றேன்னு கேட்க என்னோட பர்த்டேவான இன்னைக்கு லவ் சொன்னா நீ ஏத்துப்பேன்னு நினைச்சேன், அது நடக்கல. ஆனா இந்த நாள் ஒரு மெமரபிள் நாளா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரே ஒரு ஹக் இல்ல ஒரே ஒரு கிஸ்ஸை மட்டும் கொடுத்து இந்த நாளை மறக்க முடியாத நாளா ஆக்க முடியுமா? என்னோட வாழ்நாள்ல நீ ஒரு முக்கியமான நாள் அப்படின்றத மறந்துடாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அந்த சமயம்னு பார்த்து ஆனந்தும் இவங்களுக்கு ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. இவங்க அந்த மெசேஜை பாக்குறாங்க. என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது. ஆனந்துக்கு லவ் யூ பேபி அப்படின்னு ஒரு ரிப்ளை அனுப்புறாங்க. அதை பார்த்து அவர் இந்த சைடு சிரிச்சுக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு இருக்க விராஜுக்கு பாத்தீங்கன்னா அவங்க முத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க அவருக்கு முத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அப்பாவியா வைஷுவோட சின்ன வயசு போட்டோக்கு முத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க ஆனந்த காமிக்கிறாங்க. 2 பேரையும் அப்படியே காமிச்சு இந்த இடத்துல படத்தோட டைட்டிலான பேபி அப்படின்றத போடுறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில போதையில பண்ண தப்பி எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி பாக்குறாங்க. அந்த முத்தம் கொடுத்த வாய வேகமா தொடச்சு விட்டுட்டு போன் எடுத்து பாக்குறாங்க. 2 பேர்கிட்ட இருந்து நிறைய மிஸ்டு கால். விராஜுக்கு உடனடியா போன் அடிச்சு நேத்து நடந்தது எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்தால நடந்து போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே இல்ல, நம்ம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும் இல்லையா, அதையே கண்டினியூ பண்ணுவோம். நேற்று நடந்த விஷயம் மட்டும் காலேஜ்ல யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா அன்னைக்குதான் எனக்கு கடைசியா காலேஜ்ல பாப்பேன்னு சொல்ல அவர் ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்ணிட்டு போனை கட் பண்றாரு. அதே சமயத்துல தூங்கிக்கிட்டே இருந்த ஆனந்த்க்கும் வைஷு போன் அடிச்சு எனக்கு உடம்பு டயர்டா இருக்கு, நான் நீ காலேஜ் லீவ் போட்டேன், நம்ம 2 பேரும் வெளியே போலாமான்னு சொல்ல அவர் சந்தோஷமா ஆட்டோல கூட்டு போறாரு. ஆனா அப்படி போய்கிட்டே இருக்கும்போது படத்துக்கு போலாமான்னு கேக்குறாங்க. இவருக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம 2 பேரும் படத்துக்கு போறோமா, எல்லாமே அப்ப நடக்குமான்னு கேட்க ஒரு முத்தம் மட்டும் தான் தர முடியும், அது ஓகேனா கூட்டு போ இல்லனா வேணான்றாங்க. இதை கேட்டு ஒரு சிரிச்சுக்கிட்டே முதல் முத்தத்தை தர போறோம், சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு காலியா இருக்கிற தேட்டருக்கு கூட்டு போய் ஓரமா உட்காந்துட்டு அவங்களுக்கு முத்தத்தை கொடுக்கலான்னு போக வைஷு கண்ணை மூடுறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து ஒரு முத்தத்தை கொடுக்காம நிப்பாட்ட வைஷு எதுனாலடா நிறுத்திட்டு முத்தத்தை கொடுக்க வேண்டியது தானேன்னு கேக்குறாங்க. நீ என்ன டெஸ்ட் தானே பண்ண பாக்குற, வைஷு இந்த மாதிரி கிடையாது. ஆனா அது மட்டும் இல்லாம முதல் முத்தம் தரப்போறேன் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல நார்மலா பண்ற மாதிரிலாம் பண்ண வேணாம், என்னை பொறுத்தவரையும் நீ என்னோட தேவதை, அதனால முதல் முத்தமும் ஸ்பெஷலா தான் இருக்கும், இந்த மாதிரி இடத்துக்குள்ள நான் உன்னை கூப்பிட்டு வந்து முத்தத்தை தர மாட்டேன்ட்டு எதுவுமே பண்ணாம கூப்பிட்டு போக கட் பண்ணி வைஷு காலேஜ் போறதை காமிக்கிறாங்க. அங்க இருக்க விராஜ் பாத்தீங்கன்னா இனிமேல் என் கூட பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இல்லையா. இதனால பயங்கர சோகத்துல கிளாஸ் ரூம்லயே உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் 2 நாள் பாக்குறாங்க, மறுபடியும் குடிச்சுக்கிட்டே இருக்க அவரை தனியா கூப்பிட்டு போய் உட்கார வச்சு உனக்கு என்னதான் வேணும், இப்ப என்கிட்ட நீ என்னடா எதிர்பார்க்கறன்னு கேக்குற. அவரும் அழுதுகிட்டே நான் உன்னை சீரியஸா லவ் பண்றேன், உன்னை உடனே விட்டு பிரியணும் அப்படின்றது என்னால முடியவே இல்லை, இதனால ஒரு 30 நாள் என் கூட டேட் பண்ணு, 31வது நாள் நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு பிரிஞ்சு போயிடலாம், நான் அந்த 30 நாள் நினைவுகளோடய வாழ்ந்துக்கிறேன்னு சொல்ல இவங்களும் டேட்னா என்னன்னு கேக்குறாங்க. அது ஒன்னும் இல்ல, ஒரு 30 நாள் நீ என் கூடவே பழகணும், என் கூடவே இருக்கணும், ஆனா அதுக்காக நான் உங்ககிட்ட தப்பா நடந்து பண்ணலாம் நினைச்சு பார்க்காத, உன் கை கூட என் மேல படாது, அந்த அளவுக்கு நான் இருப்பேன், இந்த 30 நாள் எனக்கு கிடைக்கிற ஹாப்பினஸை வச்சுதான் என்னோட வாழ்நாள்
முழுக்க இருக்கிற சந்தோஷமே அடங்கி இருக்கு. இதை நீ கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. இது லவ்லாம் ஒன்னும் இல்ல, ஒரு 30 நாள் கூட பழகிட்டு அப்படின்னா அது எல்லாத்தையும் மறந்து நீ ஒரு நார்மல் லைஃபுக்கு திரும்பிடுவதானு கேட்க அவரும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. இவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அதுக்கு சரின்னு ஒத்துக்க இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த 30 நாளும் நமக்கு கடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு சைடு ஆனந்த் கூட சந்தோஷமா காதல்ல சுத்திக்கிட்டே இருக்க, இன்னொரு சைடு பெஸ்ட் ஃப்ரெண்டான விராஜ் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு கிஃப்ட் வாங்குறாங்க, அந்த சைடு கிஃப்ட் வாங்குறாங்க. அண்ட் ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் ஆனந்தோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவர் பாத்தீங்கன்னா சீதாவோட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. ஆனா அது மூலமா ஆனந்த் லவ் பண்ற வைஷு வேற ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா ஆனந்த் கிட்ட சொல்லல. கட் பண்ணி இந்த 30 நாள் முடியறப்ப காமிக்கிறாங்க. கடைசி நாளா இன்னைக்கு இது நார்மலா போக கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அந்த பார்ட்டியில இந்த 31வது நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமானதா இருந்தது. இந்த நாட்கள்ல நடந்த விஷயங்களை நினைச்சு என்னோட வாழ்க்கையை நான் வாழ்றதை விட உன்னையே வாழ்க்கையா தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். என்ன என் வீட்டுல இருக்க எல்லாருக்கும் உன்னை பிடிச்சி போயிடுச்சு, எனக்கும் உன்னை பிடிச்சி போயிடுச்சு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரிங் எடுத்து ப்ரப்போஸ் பண்ண அங்க இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆனா அந்த சமயத்துல இவங்க முதல்ல நீ எழுந்துரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, நீ முதல்ல 30 நாள் பழகணும்னு இப்ப வாழ்க்கை பூரா வேணும்ன்ற உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு இவரும் பேசிக்கிட்டே இருக்க இதுக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ இதே மாதிரி பண்ணியிருந்தேன்னு வையன், உனக்கு இன்னொன்னு சொல்ல எனக்கு எந்த காரணமும் இருந்திருக்காது, ஆனா இப்போ என்னால எதுவும் சொல்ல முடியாது, என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல. ஆனா இவர் வீட்டுற மாதிரி தெரியல, அப்படி என்ன காரணம் இருக்கு, எல்லாமே ஏத்துக்கோ அப்படின்ற மாதிரி தொணத்தொணன்னு கேட்டுக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துல இவங்க கடுப்பாயிட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா போயிடு, இல்லன்னு வையன் என்ன அபியூஸ் பண்ற அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வையன், அடுத்து நீ என்ன ஆவர் மட்டும் யோசிக்கோ. வந்துட்டான் லவ் லவ்ன்ட்டு பின்னாடியே அப்படின்னு மாதிரி அங்கிருந்து கிளம்பணும் ட்ரை பண்ண இவர் கடுப்பாயிட்டார். லவ் இல்ல அப்படின்னா 30 நாள் எதுக்கு என் கூடயே இருந்த, நான் கொடுத்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டல, அது ஒண்ணு விடாம எனக்கு வந்தாகணும், அப்படி இல்லன்னு வையன் நடக்கிறத வேற அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்புறாரு. இவங்க அழுதுகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது விராஜ் போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க எடுக்கிற மாதிரி இல்ல, மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்க. கடுப்புல டே உனக்கு என்னடா வேணும், உன் காசு தானே நான் கொடுத்துடுறேன்னு சொல்ல. ஆனா இந்த வாட்டி விராஜ் இல்ல நம்ம ஆனந்தா பேசிட்டு இருப்பாரு. என்ன வயசு சொல்ற, ஏதாவது பண உதவி தேவைப்படுதா அப்படின்னு மாதிரி கேட்க இவங்க என்னன்னு தெரியாம அட்டன் பண்ணிட்டாங்க இல்லையா. கட் பண்ணிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்புறாங்க. இன்னொரு சைடு ஆனந்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாரு. அவருக்கு ஏதோ பிரச்சனை போலடா ஒரு மாதிரி பேசுறான்னு சொல்ல எல்லா உண்மையை தெரிஞ்ச அந்த நண்பர் இருக்கா இல்லையா, அவளை விட்டு தள்ளுடா, வேற ஏதாவது வேலை இருந்தா பாருன்னு சொல்ல இவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாத்துக்கூடயும் சண்டையை போட்டுட்டு அங்க இருந்து போயிட்டு அப்படியே கட் பண்ணி வைஷுவை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்த நாள் காலையில அந்த நபர் வாங்கி கொடுத்த எல்லா திங்ஸையும் எடுத்துக்கிட்டு அவர் முன்னாடி போய் கொட்டுறாங்க. நீ இந்த 30 நாள்ல வாங்கி கொடுத்தது இல்லாம இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்த இல்லையா, அந்த எல்லா பொருளும் இங்கதான் இருக்கு, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லி அவரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணு. அப்பதான் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ உனக்கு ரொம்ப கேவலமா போயிட்டல, என்னை பார்த்தாலே கோவம் வருது இல்ல, இந்த விஷயத்த பாருன்னு அந்த பப்ல முத்தத்தை கொடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோ காமிக்கிறார். அங்க இருக்க சிசிடிவி கேமரா மூலமா தான் இதை எடுத்தேன், இது நம்ம 2 பேருக்கும் இடையே உள்ள ஒரு நல்ல மெமரிஸ் தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன், இதனால இதை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணது கிடையாது, நான் நினைச்சிருந்தேன்னு வையா இதை எல்லாத்தையும் காட்டி உன்னை மிரட்டி இருக்க முடியும், ஆனா நான் அதை அப்படி பண்ணல, ஏன்னா நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன், இப்ப கூட இதை நான் காமிச்சது உன்னை மிரட்டணும் அப்படின்றதுக்காக கிடையாது, இவ்வளவு அளவுக்கு என்னோட லவ் டீப் ஆனதுன்றதுக்கு காட்டணுன்றதுக்காக தான் சொல்ல இவங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறாங்க. அமைதியா உட்காந்து அந்த வீடியோவை டெலிட் பண்ண முடியுமான்னு கேட்க பண்ண முடியாதுன்ற. இப்ப உனக்கு என்னடா வேணும்னு கேக்குறாங்க. இந்த கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் நீ ரிட்டர்ன் எடுத்துட்டு போகணும்னு சொல்றாரு. எல்லாத்தையும் பொறுக்கிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்துட்ட என்ன உனக்கு வேணாமான்னு கேக்குறாரு. இவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. நான் உனக்கு வேணாமா வேணுமா அப்படின்றத நீ ஒரு 3 நாள் டைம் எடுத்து யோசிச்சுக்கோ, ஆனா நீ சொல்ல போற பதில் எஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும், அதுதான் நான் ஆசைப்படுறேன்னு சொல்லி அனுப்ப இவங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கினாங்க. இதனால தலையை பிச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஆனந்த் இவங்களுக்கு போன் பண்ண ட்ரை பண்ண அவங்க பிஸின்னு கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அப்படி ஒரு சமயத்துல தான் போன் அட்டன் பண்ணி இப்போ உனக்கு என்னதான்டா பிரச்சனை, போன் பண்றப்ப கட் பண்ணி விட்டாங்க அப்படின்னா பிஸியா இருக்குது தெரியாதான்னு கேட்க அவர் ஒரே வார்த்தைய நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல இவங்க சாஃப்டா ஏன்னா ஒரு பிரச்சனையில இருக்கேன்டா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன், எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது, உங்க கூட பேசுறதுக்கும் உங்க கூட சுத்துறதுக்கும் எனக்கு டைம் இல்ல, இது எல்லாத்தையும் கொஞ்ச நாள் தள்ளி வைக்கலாமான்னு கேட்க இவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்ப நீ என்ன பிரேக்கப் பண்ண போறியான்னு கேட்க இவங்களோட கண்ணு கலங்கி போயிடுது. அப்படின்னா இல்லடா ஆனந்த், என்னோட பிரச்சனை முடிஞ்சதும் நம்ம 2 பேரும் சந்தோஷமா வெளியே போகலாம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோடான்னு சொல்லி போனை கட் பண்ணி வச்சுட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு இவங்களோட அப்பா கிட்ட போய் அழுகுறாங்க. ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் யாருக்கிட்டையாவது ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக சீதாவை கூப்பிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல அவங்க நீங்க 10ஆவதுல இருந்து
இருந்து லவ் பண்றீங்கன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அப்படி இருக்கும்போது விராஜுக்கு எதுக்காக முத்தத்தை கொடுத்தேன்னு கேக்குறாங்க. அது ஏதோ போதையில பண்ணது, அந்த தப்ப மறைக்கணும் அப்படின்றதுக்காக மேலும் மேலும் எவ்வளவு லவ் பண்ணி இந்த நிலைமைக்கு நான் வந்து நிக்கிறேன். அவங்க கிட்ட இருந்து விலகணும் அப்படின்றதுக்காக நான் எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா அவனோட வாழ்க்கையில இருந்து என்ன போக கூட விட மாட்டான். ஆனந்த் ரொம்ப பாவம். இது எல்லாமே எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். இது எல்லாத்தையும் கேட்டு சீதாவோ அப்படியா விஷயம், அவன் இவ்வளவு பண்ணியும் போகல அப்படின்னா அவன் எதிர்பார்க்கறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். அது என்ன தெரியுமா? உன் உடம்பு. அதை ஒரே ஒரு வாட்டி அவன் அனுபவிச்சுட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவன் பக்கமே வரமாட்டான்னு சொல்ல இவங்களுக்கு இது ஷாக்கிங்கா இருக்கு. ஏற்கனவே நான் பண்ண விஷயங்கள்ல இருந்து எப்படி மீண்டு வர்றதுன்னு தெரியல. இதுக்கப்புறமும் நான் ஆனந்துக்கு துரோகத்தை பண்ண விரும்பல, அதனால இதை பண்ண முடியாதுன்னு சொல்ல அப்ப இதை தவிர உனக்கு வேற வழியே இல்லடி, நீ பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு தான் அது மாதிரி பண்ணேன்னு விராஜுக்கு தெரிஞ்சதுன்னு வையன், கண்டிப்பா அவன் சும்மா விட மாட்டான். உன்னோட ஃபேமிலியை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவான். அது உன்னையும் அவன் சும்மா விட மாட்டான். ஊர் முழுக்க இந்த எல்லாத்தையும் ரிவீல் பண்ணி உன்னை அவன் ரொம்ப கேவலமா நடத்தி நீ பல பேர் கூட போறவ அப்படின்னு மாதிரி பட்டத்தையும் கட்டி விட்டுருவான். அதுக்கப்புறம் உனக்கு இருக்க ஒரே வழி சூசைட் மட்டும்தான். சோ இந்த விஷயத்த பண்ணலாமா வேணாமா அப்படின்றத யோசிச்சு முடிவெடுத்துக்கொண்டு சொல்லி அங்கிருந்து கிளம்ப கார்ல போய்கிட்டே இருக்கும்போது அந்த முத்தம் கொடுத்த வீடியோ இருக்கு இல்லையா, அது ஹீரோயினோட போன்ல இருந்து இவங்க தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த விஷயத்த கூட இருக்கவங்க கிட்ட ஷேர் பண்ணி விராஜை கரெக்ட் பண்ணிட்டால, அததான் என்னால தாங்கவே முடியல. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி வயிறு எரிஞ்சது தெரியுமா? விராஜ் மூலமாவே அவ எல்லாருக்கூடயும் படுக்கிறவதான்னு சொல்லி அவளுக்கு ஒரு பேரை சுமத்தி அவளை என்ன பண்ற பாருன்னு விராஜ்க்கு போன் அடிச்சு அவ உன் கூட படுக்க கூட தயாரா இருக்கா சொல்றா. எல்லா கிஃப்டையும் வந்து எடுத்து கொடுத்துட்டு போறேன், ஒரு நாள் படுத்துட்டு போறேன், அதுக்கப்புறம் அவளோட லைஃப்ல நீ வரக்கூடாதுன்னு சொன்னா இந்த மாதிரி லோக்கல் பொண்ணுங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி அவ உண்மையா லவ் பண்ணல, நீ வேணா பாரு படுக்கிறதுக்காக வர அப்படின்னு மாதிரி உங்ககிட்ட போன் பண்ணதான் போறான்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தவங்க இதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்றத உணர்ந்துகிட்டு விராஜ்க்கு போன் அடிச்சு உனக்கான தேவை என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போயிருச்சு, ஒரு ரூம் புக் பண்ணு, உனக்காக என்னோட நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ என்னோட வாழ்க்கையில நீ வரவே கூடாது, நீ கொடுத்த எல்லா பொருட்களையும் நான் திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரு கேட்டுக்கிட்டே இருந்தார் இல்லையா, சம்மதிக்கிறாரு. என்னோட வீட்டுக்கு காலையில 6 மணிக்கு வந்துரு, எல்லாரும் வெளியே போறாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க, நீ சீக்கிரமா வந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி போனை வச்சுட்டு இவ கெட்ட பொண்ணுதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். ஆனா அதே சமயத்துல ஆனந்த் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பர்த்டேவா இருக்கும். முதல்ல விஷ் பண்றது நம்மளோட கேர்ள் ஃபிரெண்டா தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டே இருந்த மனுஷன் போன் வருது, அட்டன் பண்ணி ஜாலியா பேசுறாரு. பார்த்தா இவங்களோட ஃப்ரெண்டு. உன்னை யாரா போன் பண்ணா, நீ எனக்கு போன் பண்ணவே வேணாம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இவங்களோட காதலி போன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு கட் பண்ணா காலையில விராஜோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்போ விராஜ் போன் பண்ணி நீ சாரி கட்டு வந்தா நல்லா இருக்கும், ஒரு சாரியை கட்டிட்டு வர முடியுமான்னு கேட்க இவங்க முடியாதுன்றாங்க. சரி பரவாயில்லவா, என்னோட வீட்டுல சாரி இருக்கு, நீ இங்க வந்து கட்டிக்கோன்னு சொல்ல இவங்க கடுப்பா இல்ல நானே கட்டிட்டு வரேன்னு தேடுறாங்க. ஆனா அப்பதான் ஆனந்த் இவங்களுக்காக வாங்கி கொடுத்த சாரி எடுக்கிறாங்க. ஆனந்த் இந்த சாரியை கொடுக்கும் போது இந்த சாரியை கட்டி நீ எனக்கு காட்ட முடியுமான்னு கேட்டிருப்பாரு. அவங்களும் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லைன்னா முக்கியமான நாள் வந்ததுன்னா கட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த புடவையை இப்ப கட்டிக்கிட்டு அழகா உட்காந்துட்டுறாங்க. அனோலா கேப் புக் பண்ணி போலான்னு ட்ரை பண்ண எதுவுமே புக் ஆகல. இந்த விஷயத்த விராஜுக்கு போன் பண்ணி சொல்ல இந்த சமயத்துல தான் நீ வந்தாகணும், இதுக்கு மேல எனக்கு டைம் கிடையாது, ஒழுங்கு மரியாதையா வந்து சேருன்னு கட் பண்ண இவங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் ஆனந்தோட ஞாபகம் வருது. அவர் ஆட்டோ தான் வச்சிருக்காரு இல்லையா, இதனால அவருக்கு போன் அடிக்கிறாங்க. இந்த சைடு தூங்காம முழிச்சுக்கிட்டே இந்த நபரும் நமக்கு விஷ் பண்ணதா போன் பண்ற போல அப்படின்ற மாதிரி ஆசையா எடுக்க அவங்க ரெக்கார்ட் புக்கை என் ஃப்ரெண்டோட வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன், நாளைக்கு அதை காலேஜ்ல சப்மிட் பண்ணணும், இந்த டைம்ல எனக்கு கேபே கிடைக்கலடா, கொஞ்சம் ஆட்டோல கூட்டு போய் விட்டு வர முடியுமான்னு கேட்க இவர் விஷ் பண்ணுவாங்கன்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தார். ஆனா இல்ல, இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி கூட்டு போக சம்மதிக்கிறார். ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ண அவங்க இவர் வாங்கி கொடுத்த அந்த ரெட் கலர் புடவையை கட்டிக்கிட்டு ரொம்ப அழகா தேவதை மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தது இவருக்கு அப்படி கண்கள் எல்லாமே பூத்து குலுங்குது. கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு இடத்துல உட்காந்து அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன்னு, ஆனா என்னை விட நீ என்ன ரொம்ப லவ் பண்ற அப்படின்றது இந்த சமூகமாவே புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு பர்த்டே அப்படின்றதுனால தானே இந்த சாரியை கட்டிட்டு வந்திருக்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ என்னோட பர்த்டேவை மறந்துட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்ப தெரியுது என்னோட பர்த்டேவை நீ மறக்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு பர்த்டேவை நான் வாழ்நாள்ல மறக்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த சாரியை பார்த்து அழகுல நின்றுகிட்டே இருக்க இவங்க ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. இவருக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, இப்ப சொல்லிட்டாங்க இல்லையா, இதனால ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ, நாளையில இருந்து நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம், நான் உன்னை என்னைக்குமே பிரிய மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு அழகான முத்தத்தை கொடுத்து விராஜோட வீட்டுக்குள்ள போறாங்க. விட்டுட்டு போன
இவரும் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிட்டு போன வார்த்தைகளால ரொம்ப சந்தோஷமாயி ஒரு இடத்துல நின்று அழகா பாட்டு பாடி ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல உள்ள போன ஹீரோயினை காமிக்கிறாங்க. விராஜ் கூட போய் உட்காந்து அவர் கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இதை விட்டா வேற வழி தெரியல அப்படின்ற மாதிரி அவர் கூட இருக்கிறத காமிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல இது எதையுமே தெரியாத ஆனந்த் ஒரு பக்கம் நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு இது எல்லாத்தையும் முடிஞ்சு மழையில நனைஞ்சு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அங்க இருந்து கிளம்பி சீதா இருக்காங்க இல்லையா, அங்க போய் இருக்கிற சரக்கு தம் அது எல்லாத்தையும் அடிச்சு ஃபீல் பண்ணி உட்காரு. அங்க இருக்கிற சீதாவோட நண்பர்கள் எல்லாருமே ஓரம் போக சீதா அவங்க கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வந்துட்டேன், அவ ஆசைப்பட்ட மாதிரி என்னையும் நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் மறிச்சு அப்பாவி ஏன்னா அந்த ஆனந்த் கூட வாழ போறேன், இதுதான் இனிமேல் என்னோட வாழ்க்கை. போதையில பண்ண தப்ப மறைக்கணும் அப்படின்றதுக்காக வேற ஒரு தப்புக்கு போனேன், அந்த தப்ப மறைக்கணும் அப்படின்றதுக்காக தப்பு மேல தப்பு பண்ணி இப்போ என் வாழ்க்கைய நான் அழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இது எல்லாமே எனக்கு தேவைதான். என் அப்பா எவ்வளவோ சொன்னாரு, ஆனந்த் எவ்வளவோ சொன்னா, அது எதையுமே நான் கேட்கலையே. இப்ப நான் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன்னு பாத்தியா? ஆனந்த் என்ன முத்தம் கொடுக்க வரும்போதும் கட்டி கொடுக்க வரும்போதும் அவனை எவ்வளவு நாள் தள்ளி தள்ளி விட்டேன் தெரியுமா? என்னோட முதல் கேஸ் ஆனந்த் கொடுத்துதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கனவுகளோட இருந்தேன். ஆனா அது இவங்கிட்ட தான் கொடுத்தேன். என் கற்பையும் நான் இவங்கிட்ட தான் தொலைச்சிட்டு வந்திருக்கேன். என் வாழ்க்கை எப்படி ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சோகமா அழுதுகிட்டே இருக்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஹீரோட நண்பர் இருக்கா இல்லையா, சீதா கேங்ல இருக்காரு, அவர் வீடியோ எடுக்கிறாரு. அது இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா சீதாவும் கவனிக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டியாப்பா, இது மட்டும் போதாது, இன்னொரு வீடியோவும் இருக்கு, அதையும் அனுப்பி விடுறேன்னு சொல்ல கற்பதி ஆனந்துக்கு பர்த்டே அப்படினால கேக் ஒட்டி இவங்க 2 பேர் மட்டும் தனியா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போ பயங்கரமா மழை பெய்யற மாதிரி இருக்கும். வாடா வீட்டுக்கு போலான்னு ஆனந்த் கூப்பிட, இல்லடா பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ப்ராஸ்டியூட் பேசியிருக்கேன், 1 ஹவருக்கு 1000 ரூபாடா, உன்னோட பர்த்டே அப்படின்றதுனால நீ இன்னைக்கு அங்க போய் தான் ஆகணும், இது என்னோட ட்ரீட்டான்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்றாரு. என்னடா சொல்ற, நான் லவ் பண்றேன்டா, லவ் பண்றப்ப இதெல்லாம் பண்ண எப்படிடா மனசு வரும்னு கேட்க, டே அதெல்லாம் வருண்டா வாடா போலான்ற, டே உனக்கு வருண்டா எனக்கு வராதுடா, வயசு நான் எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன் தெரியுமா, இன்னொரு பொண்ணை தொடும் போது வயசோட ஞாபகம் தானடா வரும்னு சொல்ல அப்பதான் ஒரு கோவத்துல விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனா அவ அந்த மாதிரி கிடையாதுடா, அவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா, வேற ஒருத்தன் கூட படுத்து எழுந்துட்டு வந்துட்டு இருக்காடான்னு சொல்ல கழுத்தை பிடிச்சி கத்தி எடுத்து அவர் கொல்லணும் அப்படின்ற மாதிரியே போயிட்டு என் நண்பன் அப்படின்றாலும் உயிரோட விடுறேன் இங்கிருந்து போடான்னு சொல்ல இவர் ஆதாரத்தை எல்லாத்தையும் எடுத்து காமிக்க ஆரம்பிக்கிறார். அதை பார்த்ததும் இவருக்கு வார்த்தைகளே வரல, தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். இது உண்மை இல்ல, இது என் வயசு கிடையாது அப்படின்ற மாதிரி ரோட்ல அழுது புரண்டுகிட்டு இருக்காரு. அண்ட் இவரோட நண்பரும் பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் பார்த்து இவர் ஆறுதல் படுத்திக்கிட்டே இருக்கு. நான் செத்து போயிடுவாடா, நான் செத்து போயிட்டா இந்த வலி எனக்கு அடங்குமா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. திடீர்னு நான் ஏன் செத்து போனோம், அவ செத்து போயிட்டா எல்லாம் சரியாயிடும்ல அப்படின்ற மாதிரி ஒரு கத்தி எடுத்துட்டு வேகமா வைஷோட வீட்டுக்கு போறாரு. அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. உன்னை எப்படி என்னால கொல்ல முடியும், ஏன்னா நான் வந்து லவ் பண்றேன்ல, உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு தெரியுமாடி, உனக்கு எப்படி அவ்வளவு பெரிய தைரியமும் மனசும் வந்தது அப்படின்ற மாதிரி அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவர் 10வது படிக்கிறதுல இருந்து இப்ப வரலையும் காதிச்சுட்டு இருக்கா இல்லையா, நான் உண்மையாதான் இருந்தேன், ஆனா அந்த உண்மை உங்ககிட்ட இல்லையே, எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்சா, இவ்வளவு விஷயங்களை மறைச்சி அப்படி நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க, இப்ப என் மனசுல எவ்வளவு வலிகளை நான் சுமந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி தேம்பி தேம்பி அழுதுட்டு நான் வாங்கி கொடுத்த புடவையை கட்டிக்கிட்டு என் கூடிய ஆட்டோலயே வந்து நானே உன்னை போய் மாமா வேலை பார்த்து விட்டு வந்திருக்கேன், நான் உன்னோட காதலன் கிடையாது மாமா, உனக்கு நான் மாமா வேலை தானே பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அழுதுட்டு அவங்கள எதுவுமே பண்ணாம பக்கத்துல ஒரு ஆட்டோ இருக்கும் வீட்டு வெளியில, அங்க வந்து படுத்துட்டாரு. அடுத்த நாள் காலையில விராஜ் பாத்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வந்து வைஷுவை பார்த்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் போட்டோ காமிச்சு கேட்டுக்கிட்டே இருக்க, அப்பதான் இவர் எதுக்காக இங்க வந்தாரு அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. அவங்க கூட இருந்தா இல்லையா, அப்ப அவங்க வர்ஜின் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போயிட்டு இருக்கும். சீதா கிட்ட போய் நீ சொன்ன மாதிரி எல்லாம் இல்ல, அவ ஒரு வர்ஜின் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் அவங்களும் அவங்க 10வதுல இருந்து ஒரு பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த ரிவீல் பண்றாங்க. அவ லவ் பண்றா அப்படின்னா எதுக்காக என் கூட டேட் பண்ணணும்னு கேட்க, பணம் தான், நீ நிறைய வாங்கி தந்துகிட்டே இருப்பல, ஆசைக்காக அவனையும் பணத்துக்காக உன்னையும் லவ் பண்றாடா, இந்த லோக்கல் பொண்ணுங்களே இப்படித்தானே சொல்ல அவங்கள குத்தணும் அப்படின்னு ஒரு கத்தியோட தான் வந்திருப்பாரு. அப்ப அந்த பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருந்த மனுஷன் ஹீரோ தூங்கிட்டு இருப்பா இல்லையா, அங்க வந்து கேக்குறாரு. இந்த பொண்ணு பாத்துறீங்களான்னு கேட்க அவர் ஒரு மாதிரியா கேப் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பொண்ணோட வீடு தெரியும் வாங்க நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லி ஆட்டோல போறாரு. வைஷோட வீட்டு முன்னாடி நிக்க விராஜ் பாத்தீங்கன்னா வைஷுக்கு போன் அடிக்கிறாரு, போனை எடுக்கல, வீட்டு முன்னாடிதான் இருக்க அப்படின்னு மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப வேக வேகமா வந்து ஆட்டோக்குள்ள உட்காடுறாங்க. எதிர் வீட்டுல தான் ஹீரோட ஆட்டோ நின்னுகிட்டு இருக்கும். அவர் வீட்டு உள்ளதான் இருக்காரு அப்படின்றத நினைச்சுக்கிட்டு தயவு செஞ்சு நீ இங்க இருந்து போயிடு, எந்த பிரச்சனையும் பண்ணாத, என் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும், நான் வீட்டுக்கு வர அங்க நம்ம 2 பேரும் பேசிக்கலாம்னு சொல்ல முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்க மனுஷன் கண் கலங்கி போயிட்டு வைஷுக்கு ஒரு போன் அடிச்சு அவ என்ன பண்றா அப்படின்றத பாக்கணுன்றதுக்காக ட்ரை பண்ண இவங்க போன் ரிங் ஆகுது. பக்கத்துல இருக்க விராஜ் கூட என்னோட அண்ணன் போன் பண்றா நான் பேசிட்டு வரேன்னு வெளியே கிளம்புறாங்க. அண்ட் போன்ல இருக்க இவரு பாத்தீங்கன்னா நீ யார் கூட வெளியே பேசிக்கிட்டு இருக்கன்னு கேட்க விராஜா அண்ணனா மாத்தி இந்த மாதிரி வெளியே அண்ணன் வந்திருக்கான் அவங்க கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்றாங்க.
பாக்குறாங்க. 2 பேரும் திரும்புறாங்க. 2 பேரும் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த 2 பேருமே உணர்றாங்க. ஒரு கடத்துல 2 பேரும் ஆளுக்கு ஒரு சைடா நின்னுக்குறாங்க. நீ பேசிக்கிட்டு இருந்தது யாரு, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற வைஷுன்னு கேட்க இவங்க என்ன பட்டதுன்னு தெரியாம விராஜோட சட்டையை பிடிச்சி ஓரமா கூட்டு போயிடுறாங்க. இங்க எல்லாருமே பாக்குறாங்க. இங்க சீன் கிரியேட் பண்ண வேணாம், நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம், இங்க இருந்து முதல்ல கிளம்பிடான்னு சொல்ல எதிரில் இருக்க ஆனந்த் இதை பார்த்துட்டு அவர் மேல கைய கூட வைக்க தயங்குற இவங்க இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்ததும் அழுதுகிட்டே நின்றுகிட்டே இருக்கு. நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன், நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட சொல்லதான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. கடுப்பாய் விராஜ பலார்னு வராரு. எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், முதல்ல இங்கிருந்து போடான்னு சொல்ல அவர் கடுப்பாய் உங்களோட கழுத்தை பிடிக்கிறாரு. என் கூடயும் பழகுவ அவங்க கூடயும் பழகுவ, இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்களை அசிங்கமா திட்ட இதை கேட்டதும் ஆனந்த் பாத்தீங்கன்னா இவரோட கழுத்தை பிடிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் லவ் பண்ண பொண்ணு இல்லையா, இதனால 3 பேருக்குள்ளேயும் அங்க ஒரு சின்ன தகராறு மாதிரி ஏற்பட ஆரம்பிக்குது. ஆனா ஆனந்தோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கிற விராஜும் பாத்தீங்கன்னா இவள நான் குத்தி போடணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன், ஆனா உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா, இவன் உனக்கு சரியானவ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தியை தூக்கி போட்டு அங்கிருந்து போக ஆனந்தும் மனசு உடைஞ்சு போய் அங்கிருந்து கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஊர்ல இருக்க எல்லாரும் இந்த விஷயத்த பார்க்க வைஷோட மாலமே போயிடுச்சு. இதனால கத்தி எடுத்துக்கிட்டு சூசைட் பண்றதை தவிர வர வழியே இல்லை அப்படின்ற மாதிரி கழுத்து அறுத்துக்கிறாங்க. அண்ட் இதை பார்த்து அங்க இருக்க பொதுமக்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக இதுக்கு காரணம் இவங்க 2 பேர் தான் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பிடுறாங்க. விராஜோட அப்பா ஒரு வெல் ரிச்சான ஆளு அப்படின்றதுனால அவருக்கு நிறைய சலுகைகள் எல்லாத்தையும் கொடுத்து அவர் எதுவுமே பண்ணாம வச்சிருக்காங்க. ஆனா இந்த சைடு ஆனந்த போட்டு சம்மாடி அடிச்சு கை கால்கள் எல்லாமே உடைச்சு விட்டு நடக்க முடியாத நிலைமையில இருக்காரு. ஆனா ஹாஸ்பிட்டல் போன ஹீரோயின் பாத்தீங்கன்னா எந்த ஆபத்தும் இல்லாம உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். அந்த சமயத்துலதான் டாக்டர் எல்லாரும் சேர்ந்து விராஜோட அப்பா கூட ஒரு 10 லட்சம் தரோம், இந்த கேஸ் எதுவுமே இல்லாம முடிச்சுக்க முடியுமான்னு கேட்க ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நான் படிப்புக்கே 15 லட்சம் கிட்ட செலவு பண்ணுன்றாங்க. சரி ஒரு 25 வாங்கிக்கோங்க, இது கேஸ் இல்லாம முடிச்சுக்கோங்கன்னு சொல்ல ஹீரோயினோட அப்பா செம்ம கடுப்பாயிட்டார். ஏந்து பலார்னு ஒரு அறை விட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்காரு. ஆனா அதே சமயத்துல ஜெயில இருக்க ஆனந்தையும் பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பாக்கணும் அப்படின்னு மாதிரி அடிக்கடி வருவாங்க. இவர் அப்பயும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேசுறதா இல்ல. ஆனா அந்த சமயத்துலதான் வயசுக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் கிளியர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்க 2 பேருக்கும் பெயில கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அண்ட் வீட்டுக்கு வந்து ஆனந்தும் பாத்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்க இந்த விஷயத்த ஆனந்தோட அம்மா பாக்குறாங்க. அவங்க கையில இருக்க நகை வீட்டு பத்திரம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கோ, அம்மா நீ அழுவுறத பார்க்க முடியலடா, என் நெஞ்ச வலிக்குதுன்னு சொல்ல இவரோட கண்கள் எல்லாமே கலங்கி போயிடுது. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டே இருக்கும்போது அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கலான்னு போக கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காலையில டிஸ்சார்ஜ் ஆகி வர வைஷோ காமிக்கிறாங்க. வீட்டு எதிரில் பயங்கரமான கூட்டம். இவங்களை என்னாச்சுன்னு எட்டி பார்க்க ஆனந்தோட அம்மா அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. கண் கலங்கிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாங்க. ஆனா ஆனந்தோட ஃப்ரெண்டும் வீட்டுல இருக்க எல்லா பொருளையும் தேடிட்டேன், அம்மாவோட போட்டோவே இல்லடான்னு சொல்ல இவர் அழுகுறாரு. அவ சாப்பிட்டு போட்ட குச்சி தூக்கி போட்ட ஐஸ்கிரீம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சேன்டா, என் அம்மாவோட போட்டோ கூட ஒண்ணும் இல்ல பாத்தியா, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்க. கடன் கொடுத்தார் இல்லையா அந்த நபர் வந்து அம்மா நேத்து நைட்டே வந்து கடனை கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பான்னு சொல்றாரு. என் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லதை தாண்டா பண்ணிட்டு போயிருக்காங்க, இவங்கள புரிஞ்சுக்காம நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு, உண்மையான காதல் எதுனே எனக்கு தெரியலையே அப்படின்னு மாதிரி அழுவேன். உள்ள போன வயசு இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ட் இறுதி சடங்கு எல்லாத்தையும் பண்ணி ஆனந்தோட அம்மாவை புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் பாத்தீங்கன்னா வீட்டு பக்கமே வந்திருக்க மாட்டாரு. இதனால வைஷோட அப்பாவும் பாத்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கிட்ட நீ ஒரு வாட்டியாச்சும் பேசி பார்க்கணுமான்னு சொல்றாரு. அவன் எங்க இருக்கான்னு தெரியாதுன்றதுனால தேடி அலையறாங்க. ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்காரு அப்படின்னு மாதிரி தெரியும். அங்க போய் பார்த்தா தோல் கொடுக்க யாருமே இல்லாம கைவிடப்பட்ட நிலையில ஒரு ஓரமா படுத்துக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தது இவங்களால தாங்கவே முடியல. அவருக்கு இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓரமா எழுந்து உட்காட்டுறாரு. நான் இங்க வந்ததுக்கான காரணமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போகணும்ன்றதுக்காக தான்டா, இது எல்லாமே என்னை அறியாம நடந்த தப்புக்கள் தான், இந்த தப்புக்களுக்கு எல்லாமே நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிறேன். ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் அவன் கூட போகாம உன் கூட வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா, நான் உன்னை உண்மையா லவ் பண்றேன்டா, நீ என்னைக்கே நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டியோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட, செத்தாலும் உன் கூட தான் சாகணும்ன்றதுக்காக, இதுக்காக நான் பண்ண விஷயங்கள் எல்லாமே சரி அப்படின்னு மாதிரி நியாயப்படுத்த வரல, என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கோடான்னு சொல்ல இவர் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்கிற. என்னோட வாழ்க்கை சந்தோஷமா தான் போய்கிட்டு இருந்தது, ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன், அவ்வளவுதான், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே என் வாழ்க்கையில மாறி போயிடுச்சு, எனக்கு இருந்த சந்தோஷமும் மொத்தமா போயிடுச்சு, இதெல்லாம் நானா கேட்டேன், என் வாழ்க்கைக்குள்ள நீயா தானே வந்து அப்படின்னு மாதிரி பயங்கரமா அழுகுறாரு. அண்ட் இதை கேட்டுக்கிட்டே இருந்த இவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவர் கட்டி பிடிச்சிட்டு என்னை ஏத்துக்கோ அப்படின்னு மாதிரி அழுவ இவருக்கு அதுக்கான பக்குவம் இல்ல. எல்லார போலவும் நான் இல்ல அப்படின்னு மாதிரி நீ சொல்லுவ இல்லையா, எல்லா மனுஷங்களை போலதான் நான் முதல்ல உன்னை பார்க்கும்போது எனக்கு நீ மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருவ, இப்போ கண்ணை மூடினாலே நீ அவன் கூட இருந்த இல்லையா, அந்த விஷயங்கள் மட்டுமே தான் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு, என்னால மறந்து மன்னிச்சு ஏத்துக்க கூடிய தைரியமும் பக்குவமும் என்கிட்ட இல்ல,
இல்ல என்னை விட்டு போயிடுன்னு சொல்ல இவங்க போகாம நிக்கிறாங்க. இப்ப நீ போகலன்னு வையா எங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிப்பேன், இது உன் மேல சத்தியம்னு சொல்ல இவங்க எதுவுமே பேசாம அங்க இருந்து நகர்றாங்க. அண்ட் கடைசியா ஹீரோ ஒரே ஒரு முறை உன்னை பாத்துக்கிட்டான்னு சொல்லி அவங்கள பாத்துக்கிட்டு அவங்களோட காலில் விழுந்துட்டு, இது நாள் வரலையும் என் வாழ்க்கையில கொடுத்த வழிகளே போதும், இந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்றது உனக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல, இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில நீ வர வேணாம், உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை விட்டு போயிடு அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டே இருக்கு. அவங்க எதுவுமே பேசாம அங்கிருந்து நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. கட் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாமே பிளாஷ்பேக்ல தான் போயிட்டு இருந்தது இல்லையா. பிரசன்ட்டுக்கு வருது. ஆட்டோ ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் சடன் பிரேக் போட்டு நிறுத்துறாரு. அப்ப ஒரு நபர் வந்து ஆட்டோ ஒரு இடத்துக்கு போகுமான்னு கேட்க இவர் அந்த நபரை திரும்பி பாக்குறாரு. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேனர் இருக்கு. அதை பார்த்து பயங்கரமான ஷாக். வயசுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணமா இருக்கும். அந்த கல்யாணத்தோட பேனர் தான் அது. அப்படியே திரும்பி கீழே பாக்குறாரு. கல்யாணம் முடிஞ்சு எல்லாரும் கும்பலா பேசிப்பாங்க. ஆனா அப்போ வைஷ்ணவி சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கதை கவனிக்கிறாரு. இவரோட மனசே ஒரு மாதிரி கலங்கி போயிடுது. ஆனா அதே சமயத்துல வைஷ்ணவி இவர் வெளியே இருக்கிற விஷயத்த பார்த்ததும் இவங்களோட கண்கள் எல்லாமே கலங்கிக்கிட்டே இருக்கு. இவர் எதுவுமே பேசாம அவங்கள பார்த்துட்டு கையில சரக்கு வச்சிருப்பார். அந்த சரக்கை குடிச்சிட்டு அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்ப இவங்க அவரே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் காதல் எப்படி உருவாச்சு, எப்படி அப்படிலாம் இருந்தது, இப்போ எந்த நிலைமையில வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு மாதிரி நினைச்சு பார்த்துக்கிட்டு ஆனந்தோட ஆட்டோவை காமிக்கிறாங்க. வைஷ்ணவியோட சின்ன வயசு போட்டோ அதுல வச்சிருப்பா இல்லையா, அந்த போட்டோ இன்னும் இருக்கும். என்ன மறந்துட்டு போயிடு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தாலும் இவரால் இன்னமும் அவங்கள மறந்துருக்க முடிஞ்சிருக்காது. ஆனா அங்க நடந்ததே வேற. அவங்க வேற ஒரு கல்யாணமே பண்ணிட்டாங்க. இதனால மனசோடைஞ்சு போய் அழுதுகிட்டே அங்கிருந்து போய்கிட்டே இருக்க நம்மளோட முதல் காதலை யாரால அழிக்க முடியாது, அது கல்லறை மாதிரி நம்ம மனசுக்குள்ளே புதஞ்சு இருக்கும் அப்படின்னு மாதிரி போட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.